ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஐலண்ட் மீன் வறுக்கிறதுக்கு குழம்புக்கு வறுக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் அளவு கொஞ்சம் எண்ணெய் அரைச்சி எடுத்துக்கணும். மீனில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையானது 3 பல்லாரி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறது, தேங்காய் பால் ஊற்றி தான் வைக்க போகிறேன். புளி பார்த்துக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஜீரகம் 1/4 ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் நிறமாக வரட்டும். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தோண்டு வந்துடுச்சு வெங்காயம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரணும். வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3 தக்காளி எடுத்துக்கணும். பெரிய தக்காளியாக நல்லா அரைச்சி சேர்த்துக்கணும். இது எண்ணெய் பெரிய வரைக்கும் வதங்கணும் நல்லா தக்காளி. மீன் கண்ணாக இருந்தால் சாப்பிடவே மாட்டோங்க எங்கள் வீட்டில். அதனால் கண்ணெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலா போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் மல்லித்தூள் நல்லா வதக்கி கொடுக்கணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற வச்சு புளி கரைச்சிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். வரும் புளி கரைச்சி ஊற்றிட்டா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாறு ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றணும் இல்லையா, இப்போ அது மூடி ஆகும்போது குழம்பு கொஞ்சம் கூடுதலாக வரும். 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 2-2.5 போட்டுக்கலாம். சரி, இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்க. கொஞ்சம் கூட கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இப்போ கலக்கிடலாம், அப்புறம் கலக்கக்கூடாது. மீன் வேகட்டும் நல்லா. தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுடணும். சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். மீன் ஊற வச்சது ஊறிடுச்சு. இப்போ வறுத்துக்கலாம். நம்ம போட்டுக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. இது நல்லா வேகும். அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டுக்கலாம். எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இந்த சைடு நல்லா வேகணும். நீங்கள் இது மாதிரி மசாலா ரெடி பண்ணி மீன் வறுத்து பாருங்கள். மீன் குழம்பு பார்க்கலாம். மீன் வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் வறுத்த முடிச்சாச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.